வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் பேசுகிறேன். சுந்தரபாண்டியன், இது கதிர்வேலன் காதல், இந்த 2 திரைப்படங்களுக்கு பிறகு நான் டைரக்ட் பண்ணுற 3rd மூவி சத்திரியன். சத்யஜோதி நிறுவனம் டிஜி தியாகராஜன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய வருடங்களை வந்து சினிமாவுக்காக அவர் வந்து கடந்து வந்தவர். அவர் கம்பெனியில் போய் நான் ஒரு படம் பண்ணிட்டுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். 30 வருடமாக தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மணிரத்னம் சார், கருப்பண்ணப்பன் சார், கதிர் சார், அப்படி நிறைய டைரக்டர்ஸ் இன்ட்ரோ கொடுத்த ஒரு கம்பெனி. 3ஆம் முறை மாதிரி, கிழக்கு வாசல் மாதிரி, இதயம் மாதிரி ஒரு நல்ல படைப்புகளை, நல்ல கிளாசிக் மூவி கொடுத்த ஒரு கம்பெனி. அவர் வந்து என் கதையை ஓகே பண்ணுறான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. அதை நல்லபடியாக அமைஞ்சு அதில் விக்ரம் பிரபு சார் வந்து குணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு ரவுடியாக. அவரோட பேரா வந்து நிரஞ்சனா, காலேஜ் பொண்ணாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரவுடியை பின்புலமாக வச்சு அப்படின்ன உடனே நம்ம எல்லோரும் இது வந்து கத்தி ரத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ஏன்னா வந்து என்னுடைய முதல் 2 படங்களுக்கு வந்து சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், கதிர்வேலன் காதலாக இருக்கட்டும், அது வந்து ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து நிறைய அந்த படங்களை ரசித்தாங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஸ்கிரிப்ட் தான் நான் பண்ணியிருந்தேன். அவங்கள நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது ரொம்ப நான் கவனமாக இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எல்லா படமும் ஒரு நம்பிக்கையோடு தான் செய்வோம். அதே விதத்தில் சத்ரியனும் அதே நம்பிக்கையோடு தான் நான் செஞ்சுருக்கேன். எஸ்ஆர் பிரபாகரன் சார் இஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் டைரக்டர். அவரோட அப்ரோச் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கே நல்லாயிருக்கும். ஸ்டோரி சொல்கிற நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரியும் நல்லா சொல்லுவார். கேரக்டரோட இருக்கிற எல்லா விஷயங்களும் அழகாக சொல்லுவார். ஸோ அது வந்து it was very nice initially to meet him and இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி இந்த வந்து இப்போது ஒரு படமாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சத்ரியன்கிற டைட்டில் வந்து எங்களுக்கு அமைஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டோரி ட்ரிவனாக தான் இருந்துச்சு, முடிசோட மன்னன்னு. அதுக்கப்புறம் கேரக்டர் ட்ரிவனாக ஆகிடுச்சு சத்ரியன்னு போட்டோன்னே. பட் he is very strong with both characters and storytelling. ஸோ அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விக்ரம் பிரபு சாருக்கு நான் சொன்ன கதை வந்து வேறு ஒரு கதை. அது வந்து அவர் இப்போ வேண்டாம் அந்த படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார். அப்போ அது அடுத்து ஒன்று சொல்லுவோமே அப்படின்னும்போது, ஏன்னா நானும் அவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தோம். அது இந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா சுந்தரபாண்டியன் படம் வந்த உடனே பிரபு சார் வந்து என்கிட்ட பேசினாங்க ஃபோனில். அந்த படத்தை பற்றி நல்லாயிருக்கு அப்படின்லாம் பாராட்டிட்டு, நீங்கள் வந்து தம்பியும் நீங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்கள் சிவாஜி ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக வந்து சிவாஜி ப்ரொடக்ஷனில் தான் நானும் ஒரு சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தோம். கதிர்வேலன் காதல் நான் வந்து ரெட் ஜெயினில் பண்ணும்போது அதோடைய டேட் வந்து முடியாமல் கொஞ்சம் தள்ளி போனதுனால தொடர்ந்து நாங்கள் மீட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பற்றி அடுத்து பேச முடியல. அந்த சூழலில் விக்ரம் பிரபு சார் வந்து வேறு 2-3 படங்களுக்கு போயிட்டார். நான் முடிச்சுட்டு சத்யஜோதியில் போய் கமிட் ஆகிட்டேன். சத்யஜோதிக்கும் விக்ரம் பிரபு சாருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு. எனக்கும் சத்யஜோதிக்கும் எப்படி ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சோ அப்படி ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ எல்லாமே சரியாக இருக்கணும் பட்சத்தில் நம்ம சத்யஜோதி பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்தோம். இந்த சத்ரியன் டைட்டில் அமைஞ்சிச்சு. இதுக்காக நாங்கள் எங்கேயும் ஜாஸ்தி ட்ரை பண்ணல, அழகாக அமைஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வந்து எந்த அளவுக்கு பெருமை சேர்க்க முடியும்னா இந்த படத்தை ஹிட்டாக்கி காமிக்கணும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். பழைய சத்ரியனாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இருக்கிற சத்ரியனாக இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ஸோ நிச்சயம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். மஞ்சிமா மோகன் அவங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அவங்கள கமிட் பண்ணும்போது அவங்க வந்து ஏஒஎம்மில் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நான் வந்து ஒரு வடக்கன் செல்ஃபி பார்த்துட்டு தான் ஃபைனல் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நாங்கள் பேசியிருந்த ஹீரோயின் வந்து வேறு ஒரு ஹீரோயின் அவங்க. ஆனால் எனக்கு வந்து இது வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சேராத ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு எப்படி சுந்தரபாண்டியில் வந்து ஒரு லெஸ்ஸிமேன் வந்து அதுக்கு முன்னாடி அவங்க அப்படி ஒருத்தவங்க பார்க்கல, அது புது ஹீரோயின் அவங்க வரும்போது என்னுடைய அர்ச்சனா வந்து எப்படி போய் எல்லாருக்கும் சேர்ந்தாங்களோ அப்படி இதில் நிரஞ்சனா போய் சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு நியூ ஃபேஸ் தான் எனக்கு வேணும்னு நான் பார்க்கும்போது ஒரு வடக்கன் செல்ஃபி மலையாள படம் பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவங்க இந்த கதைக்கு ரொம்ப சரியாக இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. அப்படி அதுக்கப்புறம் தான் அது ஃபைனல் பண்ணி அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நம்ம கௌதம் சார் படத்தில் இருக்கோம்னு. அது எங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்றது உடனே முடிவு பண்ணி இமீடியட்டாக கமிட் பண்ணிட்டோம் அவங்கள. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இப்போது வந்து நிறைய யங்ஸ்டர் வந்து இந்த படத்து மேலே பார்வை திரும்பி இருக்கவங்கெல்லாம் அதை வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த படம் வந்து அவங்கள்ட்டலாம் போய் பெருசாக சேருது அப்படின்னா அதுக்கு வந்து மஞ்சிமா மேடம் வந்து ஒரு முக்கியமான காரணம். இந்த ப்ராஜெக்டில் பார்த்தோன்னா அந்த லவ் எல்லாம் ரொம்ப இன்டென்ஸாக இல்லை. இட்ஸ் மோர் லைக் அ ஃப்ரெண்ட்ஷிப், ஒன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அண்ட் இட் வாஸ் மோர் ரியல். There are no love songs where you do romance and stuff like that. And working with Vikram was very easy because he's a very good co-star, very sweet co-star.
and he's very, very comfortable to work with, and he's helped me learn the lines and talk and all these things. So I think he's an amazing co-star to work with. Manjima Mohan, again, she's a very confident artist. அவங்க லாங்குவேஜ் வேரியன்னு சொல்லுவாங்க, பட் ஈஸியாக ஒரு 4 பேஜ் டைலாக் பேசிட்டு போவாங்க. ஷீஸ் அ குட் ஃபைண்ட் ஃபார் தமிழ் சினிமா. I still don't think so I've grown much. I'm still trying to, but yes, little bit it's changed. The mannerisms has changed. I'm sometimes very shy. That has opened up. So I think little by little it has changed. இது வந்து ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு அழுத்தமான உறவும் நட்பும் ஒரு பிணைப்பும் இருக்குது. ஸோ அது வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஈர்க்கும் நான் நம்புகிறேன். Because the character is very different from Leela, and I was looking for a different character at that point. Because when I signed Gautam Sir's project, a lot of scripts had come to me, but everything the same type of roles, and this was one different role, and that's exactly why I took it. படத்தில் வந்து ஒரு 3 சாங் பண்ணியிருக்கோம். ஒரு வந்து மைனாரண்டுன்னு ஒரு சாங் வைரமுத்து சார் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வளரும் இளம் இயக்குனர் எல்லாருக்குமே ஒரு கனவு, அவர் கிடச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சினேகன் சார் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க பாறை மேலேன்னு சொல்லி, அப்புறம் விவேக் பண்ணியிருக்காரு சூடா ஒரு சூரியன்னு சொல்லிட்டு. அது வந்து முழுக்க முழுக்க ஒரு யங்ஸ்டருக்கான சாங்காக இருக்கும். பாறை மேலே வந்து ஒரு லவ் மூடு சாங், அது மாண்டேஜஸ். அது வந்து இன்றைக்கி இருக்க பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச அவங்களுடைய காலர் டியூனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மைனாரண்டு வந்து எல்லா மெச்சூர்டான நாட்களுக்கும் ஆன ஒரு சாங்காக இருக்குது. ஸோ இது ஒரு ஏஜாகவே வந்து எல்லாருக்கும் சாங்கே வந்து தனித்தனியாக போய் சேரன்றது ரொம்ப கவனமாக இருந்திருக்கும். எனக்கு வைரமுத்து சார் வந்து எனக்கு படங்களில் 5வது படத்தில் அவர் ஃபஸ்ட்டு எழுதினார். அண்ட் ஹிட் ஆக போது என்னை கூப்பிட்டு மரியாதை கொடுத்தாரு, மரியாதை பண்ணார். லைக் பொன்னரெல்லாம் போற்றி இப்படி ஒரு 3rd ஜெனரேஷன்லேருந்து வரவர் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வேறு எந்த ஃபீல்ட்லையும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு பெரிய பெருமை. திருப்பியும் எனக்காக எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து வைரமுத்து சார் வந்து ரொம்ப வீரியமான ஒரு எழுத்தாளர். அவர்கிட்ட ஒரு சின்ன வார்த்தை வந்தால் கூட அதுக்குள்ளே ஒரு 2-3 அர்த்தங்கள் இருக்கும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து காட்சிப்படுத்தணும். வைரமுத்து சார் வந்து நம்ம அது யங்ஸ்டருக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம், பெரிய கனவு எங்களுக்கு எல்லாமே. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு உதவி இயக்குனர் இருக்கும்போது நிறைய எழுத்தாளருடைய படைப்புகளையும் நிறைய கவிஞருடைய படைப்புகளும் படித்து தான் வந்து எங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு சினிமா மேலே எங்களுக்கு இப்படி ஒரு 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 சின்ன ஒரு அழுத்தமான ஒரு பார்வையும் ஒரு எங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுதுன்னா அதுக்கு வந்து அவங்க தான் முன்னோடி. அவங்க தான் அப்படி நாங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும்போது நிறைய படித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆசானவர். ஸோ அவருடைய வரிகள் கிடச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். Very different. Gautam Sir is very different from Prabhakaran Sir. Gautam Sir's working style is also different from Prabhakaran Sir. Gautam Sir is someone who will come to the spot and then work on the scene. Prabhakaran Sir knows what he wants when he comes to the spot and he'll tell us what to do. So that's the major difference. இது வந்து இவனோட 20th இயர் இந்த இண்டஸ்ட்ரியில். அவரோட பெரிய ஃபேன் நான். ஸோ அவரோட அசோசியேட் ஆனதில் எனக்கு பெருமை, ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் கொடுத்ததில்ல. ஸோ வெரி ஹாப்பி. யுவன் சார் வந்து நான் ஒரு பெரிய ஃபேன் அவருக்கு. நான் அவருடைய ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நான் பெரிய ஃபேனு. நான் 3 படமே ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு அது இப்போ தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்காது. இது வந்து நிச்சயம் எல்லாருக்கும் அப்பீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கிரிப்டாகவும் ஒரு கதையாகவும். அண்டு பார்க்கும்போது ஒரு படம், நல்ல படம் பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு ஃபீலிங் நிச்சயம் இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து ஒரு ஆல் சென்டர் படம். டோட்டல் ஃபேமிலியுமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் அந்த படம் எடுத்திருக்கோம். ஒரு நல்ல மெசேஜ் இதில் வந்து பேசியிருக்கிறேன். அந்த மெசேஜ் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக ஏற்றுக்கிறவங்க கைதட்டி நான் நம்புகிறேன். ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படத்தை.